328வது பாமாலை அஞ்சாதிரு என் நெஞ்சமே உன் கர்த்தர் துன்ப நாளிலே கண் பார்ப்போம் என்கின்றார் என்ற பாடலை நாம் பாடுவோம். இந்த 328வது பாமாலை நாம் யாவர் மீது நின்று பாடுவோம். இன்று வெள்ளிக்கிழமை. எல்லோருக்கும் பற்பல வேலைகள் உண்டு. ஆனால் அந்த வேலைகளையெல்லாம் விடுத்து இந்த ஆலயம் நிரம்பி இருக்கிறதை பார்க்கிற போது அதுவே சாட்சி ஒரு மனிதன் வாழ்ந்த வாழ்க்கைக்கான விடயம். நான் மரித்த பிறகு எனக்கு கூடுகிற கூட்டமே ஒரு உண்மையான கூட்டம். இந்த ஆலயம் நிரம்பி இருப்பதை பார்க்கிற போது இதற்கு மேல் இவரை பற்றி பேசுவதற்கு அதிகம் தேவையில்லை என்று எண்ணுகிறேன். ஆனாலும் அண்ணனோடு எனக்கு ஏற்பட்ட 3 அனுபவங்களை நான் பகிர்ந்து கொள்ளாமல் விட்டால் அது அவருக்கு இழைக்கும் மிகப்பெரிய அல்லது அதை சொல்லாமல் இருக்க முடியாது. முதல் விஷயம், நான் 2004ஆம் ஆண்டு மார்க் தேவாலயத்திலே ஆயராக பொறுப்பெடுத்தேன். அப்போ வெள்ளை கயிறு. அப்போ இங்கே ஆபேல் ஐயர் பாஸ்டராக இருந்தாருன்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு ஆங்கிலோ இண்டியன் குடும்பம் தங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பிற்கு
உதவி கேட்டு ஒரு குறிப்பிட்ட தேவாலயத்தில் அணுகினார்கள். அவங்க அந்த அம்மாவை டெய்லியும் வர சொல்லுவாங்க, உட்கார சொல்லுவாங்க, கமிட்டியில் பேசிட்டு சொல்கிறேன்னு சொல்லுவாங்க. நானும் அந்த குறிப்பிட்ட தேவாலய ஆயரிடம் ரெக்வெஸ்ட் பண்ணிக்கொண்டே இருந்தேன். அவங்க வெயிட் பண்ணேன். அப்போ எனக்கு ஒருத்தர் சொன்னார், நீங்கள் கிரைஸ்ட் சர்ச்சுக்கு போய் அங்கே ஜேக்கப் பரமானந்தம்னு ஒருத்தர் இருப்பார், அவரை பாருங்கன்னாங்க. அப்போது நான் சர்ச்சுக்கு வர்றேன். அப்போ நான் மனசில் நினச்சிட்டு வந்தது என்னென்னா, ஜேக்கப் பரமானந்தம்னு ஒருத்தர் இருப்பார்னு நினச்சிட்டு வந்தேன். இங்கே வந்து பார்த்து அறிந்து கொண்ட பிறகுதான் ஜேக்கப் அப்படின்னு ஒருத்தர், பரமானந்தம் அப்படின்னு ஒருத்தர், 2 பேர் இருக்காங்கன்னு தெரியும். 2004 அப்போ நான் அவர்கிட்ட என்னை அறிமுகம் செய்தேன். நான் மார்க் தேவாலயத்திலே ஆயராக, சர்ச் ஒர்க்கராக பொறுப்பெடுத்திருக்கிறேன். ஃபஸ்ட் எங்கிட்ட கேட்ட கேள்வி, நீங்கள் ஐயருக்கு படிச்சிருக்கீங்களா? ஆமாண்ணே. அப்போ அங்கி எங்கேன்னு கேட்டார். அங்கி எங்கே? என்ன துணிச்சல், என்ன ஒரு ஆளுமை! நான் ஒரு செகண்ட் ஷாக் ஆனேன். சரி உட்காருங்க, என்ன விஷயம்? ஆனால் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, ஒரு ஆங்கிலோ இண்டியன் ஃபேமிலி, அவங்க ரொம்ப பொருளாதாரத்தில் ரொம்ப இதாக இருக்காங்க, அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டியது இருக்குது. இப்படி இந்த தேவாலயத்துக்கு போய் அவங்க உட்காந்துட்டே இருக்கிறாங்க, அவங்க காக்க வச்சுட்டே இருக்காங்க. ஆமாம்மா, அவங்க அப்படி தான் செய்வாங்க. காக்க வச்சுட்டு இருக்கிறது அவங்களுக்கு என்னமோ அது ஒரு கௌரவமாக நினைப்பாங்க. அதெல்லாம் வேண்டாம். பிரச்சனை என்ன? குழந்தைகளோட படிப்பு தானே, இருங்க அப்படின்னு ஒரு ஃபோன் பண்ணுறார். அந்த ஃபோனில் யார்கிட்ட பேசினாருன்னெல்லாம் தெரியாது. அந்த ஃபோனில் சரி அப்படின்னு சொல்லிட்டாரு. இம்மீடியட்டாக 15,000 ரூபாய் செக்கு போட்டு அப்போவே இன்ஸ்டண்ட்டாக, நீ ஒருவருக்கு உதவி செய்ய திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் காலம் கடத்தாதே. நீ செய்கின்ற உதவியை செய்து விடு. நான் செஞ்சிடணும் ஐயா இம்மீடியட்டா. என்ன ஒரு, இதுதான் ஆளுமை, இதுதான் லீடர்ஷிப். கற்றுக்கொண்டேன் அவரிடம். இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறது, இந்த கொரோனா காலத்தில் நிறைய கிராமங்கள், அன்னூர், திருப்பூர் பகுதி, அவனாசி, இங்கே நிறைய பகுதிகளில் நிறைய கிராமங்கள் இருக்கிறது. இங்கெல்லாம் பனியன் கம்பெனிக்கு வேலைக்கு போகிறவங்க நம்ம திருச்சபை உறுப்பினர்கள். அப்போ நான் ஆல் சோல்ஸ் தேவாலயத்திலே பணிபுரிந்து கொண்டிருந்தேன். அப்போ நான் ஒரு தேவாலயத்திற்கு உதவி செய்தேன். உடனே என்னாச்சு, அது பக்கத்து தேவாலயத்தில் இருக்கிறவங்கெல்லாம் கேள்வி, என்ன அவங்க மட்டும் போகிறீங்க, இங்கே வரல அப்படின்னு. எனக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல. கிட்டத்தட்ட லிஸ்ட் எடுத்தால் 18 கிராமங்கள், அன்னூர், அவினாசி, இந்த பகுதிகளிலெல்லாம் இங்கே இருக்கிறவங்க எல்லாமே பொருளாதாரத்திலே நலிவடைந்த மக்கள், சமூகத்திலே நலிவடைந்த மக்கள். திருப்பூர் பனியன் கம்பெனியில் நிறைய பேர் வேலை செஞ்சிட்ருக்காங்க. அப்போ நான் என்ன செய்கிறதுன்னு தெரில. அப்போ அண்ணங்கிட்ட கூப்பிட்டேன், அண்ணே இப்படி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. சரி, நான் எஸ்என்ட்ட சொல்கிறேன், காட்வினோட கோஆர்டினேட் பண்ணி நீங்கள் அதை எல்லாத்தையுமே செஞ்சுருங்க, எல்லாம் பார்த்துக்கலாம். அப்போ இந்த சர்ச்சிலேயே தேவை இருக்கிறது, இந்த சர்ச்சில் தேவை இருக்கிறது. ஆனால் 18 கிராமங்களுக்கு மேல் அண்ணனுடைய உதவியினால் நசுக்கப்பட்ட நலிவடைந்த நிலையில் இருந்த பல கிராமங்களுக்கு அந்த மளிகை பொருளை கொண்டு வந்து கொடுப்பாங்க. நான் இப்போ காட்வின்கிட்ட சொல்லுவேன், காட்வின் கொரோனா பீரியடாக இருக்குதே அப்படின்னா, ஐயா இருக்கட்டும் ஐயா, சித்தப்பா செய்ய சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக பரமானந்த அண்ணன், ஜேக்கப் அண்ணன், இன்னொருத்தர் சுதன் அப்பாதுரை, அவரையும் மறக்க முடியாது. இவங்க 3 பேரும் ஒரு பெரிய பில்லர்ஸ் இந்த திருச்சபைக்கு. இந்த சபையின் அஸ்திவாரம் கிறிஸ்துவேன்னு ஒரு பாட்டு இருக்குது. அந்த பாட்டில் 3வது வரி ஒன்று வரும், புறத்தியாரின்
புறத்தியார் விரோதம் பயத்தை உறுத்தும், உள்ளானவரின் துரோகம் கிளேசப்படுத்தும் அப்படின்னு. இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு நாள், அப்போ நான் செயலராக கோவை திருமண்டலத்தில் இருந்தபோது ஒரு நாள் அண்ணன் கூப்பிட்டாங்க, சுதன் அண்ணன். அண்ணே ஒரு சின்ன ப்ராப்ளம் வாங்க. அப்போ அங்கே போய் பார்த்தா அது சின்ன ப்ராப்ளம் இல்லை, பெரிய பிரச்சனை. ஏன்னா திருச்சபையினாலே வெளியிலிருந்து பிரச்சனை இருக்காது, உள்ளே இருக்கிறவங்க தான் பிரச்சனையாக இருக்கும். அப்போ இந்த திருச்சபையில் இருந்தே ஒரு பிரச்சனை எழும்புகிறது, அந்த பிரேயர் ஹால் கட்டக்கூடாது என்று ஒரு பெட்டிஷன் போட்டாச்சு. இப்போ அது நின்று போச்சு. உடனடியாக நானும் அண்ணன், பரமானந்த அண்ணன், ஜேக்கப் அண்ணன், சுதன் அண்ணன், நான் 3-4 பேர் உட்காந்து அதை டிஸ்கஸ் பண்ணி அதை கன்சல்ட் பண்ணி, அன்றைக்கு ப்ராப்பர்ட்டி ஆஃபீஸராக இருந்த மங்களதாஸ் அதற்கு மிகுந்த ஒத்துழைப்பை கொடுத்தார். எல்லாரும் சேர்ந்து இதுக்கு ஒரு பிளான் பண்ண, ஒரு வாரம் இதற்கென்று எப்படி செய்ய வேண்டும். ஆனால் அதில் உண்மையாலுமே எஸ்என் ஜேக்கப் நான் ரொம்ப பாராட்டுவேன். எனக்கு கோஆர்டினேட்டர் எஸ்என் ஜேக்கப் தான். நிறைய கோஆர்டினேட் பண்ணுவார். ஐயா இந்த பிரச்சனை இருக்குது, அதை செய்யணும், இதை செய்யணும், இதை பண்ணணும். மிகப்பெரிய சவால், இதை கட்டக்கூடாது, கட்ட விடமாட்டோம் என்ற நிலையிலே இருந்ததை எல்லாம் உடைத்தெறிந்து இந்த பாரிஷால். அப்போ அண்ணன் என்கிட்ட ஒன்று சொன்னார், அண்ணே நீங்கள் கிரைஸ்ட் சர்ச்சுனா பணக்கார சர்ச்சுன்னு நினைக்கிறீங்க, இங்கேயும் முடியாதவங்க இருக்காங்கண்ணே, அவங்களுக்கெல்லாம் பாரிஷால் ஒன்று வேணும்னே, அதுக்காகத்தான் சொல்லுவார். ஏழைகள் மீது அவர் கொண்டிருந்த கரிசனை. கரெக்டாக எனக்கு அவருக்கு 30 வயசு டிஃப்ரென்ஸு. அவரும் என்னை அண்ணன் கூப்பிடுவார், நானும் அவர் அண்ணன் கூப்பிடுவேன். தான் தாழ்மை. 2016ஆம் ஆண்டு என்னை திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு எங்கள் சர்ச்சில் எலெக்ஷன்ஸ் இருக்குது, நான் எதுக்கு நிற்கணும்னு நினைக்கிறீங்க, எதுக்கு நின்னா நல்லா இருக்கும், நான் டிசியாக நின்னா எப்படி இருக்கும் அப்படின்னார். அது வரைக்கும் டிசியாக நின்னாரான்னு எனக்கு தெரியல, பட் 2016 நினைக்கிறேன். அப்போ என்கிட்ட கேட்டார், நெல்லுங்க அண்ணே அப்படி. அப்போ பரமானந்த அண்ணங்கிட்ட சொன்னேன், 2 பேருமே நெல்லுங்கன்னு. ஐயோ அதெல்லாம் எனக்கு வேண்டாம் பரமானந்த அண்ணன், நான் அதெல்லாம் வரல, நான் சர்ச்சோடு நின்றுக்கிறேன்னார். பிறகு நாங்கள் 3 உட்கார்ந்து பேசி அந்த பேரவை தேர்தலிலே திருமண்டல பேரவை உறுப்பினராக 2 தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அதற்கு பிறகு அந்த திருமண்டல பேரவை நடப்பதற்கு முன்பு யார் வெற்றி பெற வேண்டும் என்று ஒரு லிஸ்ட்டு தயார் பண்ணி கொடுக்குறார் அண்ணன். அதை நாங்கள் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணுறோம். நான் உள்ளபடி ஆச்சரியப்பட்டு போனேன். நான் யாரையெல்லாம் தொடர்பு கொள்ள வேண்டும் என்று சொல்லி அழகாக ஒவ்வொருவரையும், நீங்கள் இவரை போய் பாருங்கள், அவரை போய் பாருங்கள், அழகாக அவர் என்னை கைட் பண்ணார். ஈரோட்டிலே ஒரு நிகழ்ச்சி நடத்த வேண்டி இருந்தது, ஒரு கலை நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சி நடத்தக்கூடாதபடி பல்வேறு போராட்டங்கள் வந்தது. அந்த நிகழ்ச்சியை அண்ணன் ஒரு பெரிய உதவி செய்தார்கள். அது வெளியிலே சொல்ல முடியாது. திடீரென்று 50,000 ரூபாய் ஒருவர் பெற்றுக்கொண்டார், அது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நான் எங்கே போகிறதுன்னு தெரியல. அண்ணா இப்படி இருந்ததுன்னு, அண்ணா எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குண்ணே, எவ்வளோ ஷார்ட்டேஜ் அண்ணா, 50,000 ரூபா ஷார்ட்டேஜ் அண்ணா, நிகழ்ச்சி நடக்கணும், நீங்கள் நடத்தணும், அது நமக்கு தேவையான நிகழ்ச்சி, என்ன வந்தாலும் பார்த்துக்குவோம், எவ்வளோ ஷார்ட்டேஜ், 50,000 ரூபா ஷார்ட்டேஜ்ண்ணே, அண்ணே நான் ஏற்பாடு பண்ணி தரேன், சர்ச்சில் இருந்து நான் எடுக்கலை. ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் மீது அவர் கொண்டிருந்த அன்பு, விளிம்பு நிலை மக்கள் மீது அவர் கொண்டிருந்த கரிசனை, ஏழை எளிய மக்களுக்கு அவர் செய்த உதவி, நிறைய சொல்லிட்டே போகலாம். அவர் என்னுடைய நண்பர், எங்கள் அப்பா வயசில் இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர். கிளாடிஸ் பொண்ணுக்கிட்ட, பாப்பா பேர் என்ன, பிளாசம் கிட்ட வாரம் சர்ச்சு முடிஞ்சோன்னு வந்து கேட்குற கேள்வி என்ன, பிளாசம் சார்ல்ஸ் ஐயாவா பாத்தியா, சார்ல்ஸ் ஐயா பிரசங்கம் பண்ணாரா? இன்று வரை அவருடைய கடிகாரம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அந்த கடிகாரம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அவர் கையில் இருக்கிற கடிகாரம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அந்த கடிகாரத்திற்கும் ஒரு வரலாறு உண்டு. நேரம் காலம் கருதி நான் குறைத்துக் கொள்ளுகிறேன். இவரிலே காணப்பட்ட அந்த நல்ல பண்புகள் இவரோடு முடிந்து விடாதபடி, அந்த நல்ல பண்புகள் ஓடிக்கொண்டு இருக்க வேண்டும் என்ற சபதத்தோடு, என்ற தீர்மானத்தோடு
நாம் இந்த தேவாலயத்தில் இருந்து இவரை விதைக்க புறப்பட்டால் அதுதான் இவருக்கு நாம் செய்கிற உண்மையான ஆத்மார்த்தமான விடை வழங்குதல். என் நண்பனை நான் இழந்திருக்கிறேன். வாய்ப்பிற்கு நன்றி.